இந்திய கடற்படையை வலுப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் ப்ராஜெக்ட் 75. இந்த ப்ராஜெக்ட் கீழ கேல்வரி கிளாஸ் சப்மரைன்ல கிட்டத்தட்ட 6 சப்மரைன் பில்ட் பண்றதா கன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க. அந்த 6 சப்மரைன் எப்படி உருவாக்கப்படும்னா பிரான்சினுடைய நேவல் குரூப் கிட்ட இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜிக்கு கீழ இந்தியாவோட மெசகன் டாக் ஷிப்யார்ட் மூலமா கட்டமைக்கிறது தான் இந்த கேல்வரி கிளாஸ் சப்மரைன் டீசல் எலக்ட்ரிக் அட்டாக் சப்மரைன். மொத்தம் இப்போ வரைக்கும் 5 சப்மரைனை மெசகன் டாக் பில்ட் பண்ணி இந்திய கடற்படைக்கு கமிஷன் பண்ணிட்டாங்க. 6வது சப்மரைன் இந்த டிசம்பர்ல கமிஷன் ஆயிடும் சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது கேல்வரி கிளாஸ் சப்மரைன் இப்போ ஃபைனல் ட்ரையல்ஸ்ல இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த 6 சப்மரைன் உற்பத்தி பண்றதுக்கான டோட்டல் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 23,652 கோடி. ஒரு சப்மரைனோட யூனிட் காஸ்ட் வந்து அப்ராக்சிமேட்டா 3,942 கோடி ரூபாய் இந்திய ரூபாய் மதிப்புல. இந்த டீசல் எலக்ட்ரிக் அட்டாக் சப்மரைன் மூலமா இந்திய கடற்படை போர் கப்பல்களுக்கு எதிராக செயல்பட முடியும், நீர்மூழ்கி கப்பல்களுக்கு எதிராக செயல்பட முடியும், லாங் ரேஞ்ச் அட்டாக் பண்ண முடியும். இது இல்லாம இன்டெலிஜென்ஸை கேதர் பண்றதுக்கு பயன்படுத்த முடியும். கூடவே இந்திய கடற்படைக்கு இதே கேல்வரி கிளாஸ் சப்மரைன்ல 3 அடிஷனல் சப்மரைன் தயாரிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை பிரான்ஸோட போயிட்டு இருக்கு. சோ அத பத்தின அப்டேட் ஃபியூச்சர்ல கிடைக்கும்.